visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி visittemples.com மூலமாக நம்ம சேலம் அயோத்தியாப்பட்டினத்தில் இருக்கிற ஸ்ரீ கோதண்ட ராமசாமி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயிலை கோதண்டராமர் கோயில்னு சொல்லுவா. அதே மாதிரி பட்டாபிராமர் கோயில்னு சொல்லுவா. கிழக்கு நோக்கிய இந்த கோயில் சேலத்தை அடுத்து அயோத்தியாப்பட்டினத்தில் பிரதான சாலை பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. கிழக்கு நோக்கிய 5 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட இந்த கோயிலில் ஒரு கல் துவஜஸ்தம்பம் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு பலிபீடமும் இருக்குது. கருடாழ்வார் சன்னதி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்குது. ராஜகோபுரத்துக்கு கீழ்ப்பக்கமாக விநாயகருக்கு ஒரு விக்கிரகமும் அது பக்கத்திலே ஆஞ்சநேயரோட விக்கிரகமும் இருக்குது. மூலஸ்தானத்தை நோக்கி போகும்போது அங்கேயும் ஒரு துவஜஸ்தம்பமும் பலிபீடமும் இருக்குது. அது பக்கத்திலே ஒரு ராமர் பாதமும் வச்சுருக்கா. இதை அடுத்து பல தூண்களை கொண்ட ஒரு கல் மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தோட ஒவ்வொரு தூண்லேயும் யாழி அப்படியே செதுக்கியிருக்கா. யாழி இல்லாத இடத்துல வந்து வேற பெருமாள் விக்கிரகங்களையும் செதுக்கியிருக்கா. பார்க்குற பக்தர்களோட மனசை அதை ரொம்ப பரவசப்படுத்தும். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இந்த மண்டபத்துக்குள்ளேயே மகாவிஷ்ணுவோட ஒரு படத்தை வச்சு பூஜிக்கிறா. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. மூலஸ்தானத்தோட வெளிப்பக்கத்தில் கருப்பு வர்ணத்தில் துவாரபாலகர்களாக ஜெயனும் விஜயனும் பளிச்சுன்னு தெரிகிறா. கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்தில் கோதண்டராமர் மகாராஜா மாதிரியும் சீதா மகாராணி மாதிரியும் கால் மேலே கால் போட்டுட்டு பக்தர்களுக்கு காட்சி தரா. ராமர் சீதை கூடவே பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் இவாளும் மூலஸ்தானத்தில் காணப்படுறான். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பான விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கே மூலஸ்தானத்தில் ராமர் சீதை இவாளோட சேர்ந்து ராமானுஜரும் காணப்படுறார். அங்கே உற்சவமூர்த்தி விக்கிரகங்களும் வச்சிருக்கா. நிறைய பேர் வந்து ராமருக்கு அயோத்தியாவில் பட்டாபிஷேகம் ஆனதாக சொல்கிறா. ஆனால் உண்மை அது இல்லை. 2வது பட்டாபிஷேகம் தான் அயோத்தியாவில் ஆச்சு. முதல் பட்டாபிஷேகம் அவருக்கு இந்த அயோத்தியா பட்டணத்தில் தான் நடந்தது. அது வந்து வசிஷ்டர் மற்றும் பலரது வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வந்து ராமர் முடிசூட்டி கொண்டார். இந்த கோவிலில் விஸ்வக்சேனருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அதே மாதிரி மூலஸ்தானத்து பக்கத்துலேயே ராமரோட பாதுகாவை வந்து பக்தர்கள் சேவிக்கும் வண்ணம் வச்சுருக்காங்க. இங்கே மூலவர் கோஷ்டத்தை சுற்றி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர், ஸ்ரீதேவி பூதேவியோட கூடிய பெருமாள், ஸ்ரீ மகாதன்வந்திரி, விஷ்ணு துர்கை இவாளோட விக்கிரகங்கள்லாம் வச்சு வழிபடுறாங்க. இங்கே வந்து சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. அந்த சன்னதியோட பின்பக்கத்திலேயே யோக நரசிம்மரும் காணப்படுறார். இந்த சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர் சன்னதியில் எப்போவுமே கூட்டம் ரொம்ப வழியும். இங்கே இருக்கிற ஒரு வண்டி மரத்துக்கு கீழே வந்து தும்பிக்கை ஆழ்வாருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அது பக்கத்திலேயே நாகதேவதைகள் விக்கிரகம் வச்சு வழிபடுறான். இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர் இவாளோட சேர்ந்து ஆதி ராமருக்கும் ஒரு விக்கிரகங்கள் இருக்கு. இந்த ஆழ்வார்கள்லாம் வரிசையா தெற்கு நோக்கி அமைச்சிருக்கா. இந்த ஆழ்வார்கள் சன்னதி பக்கத்திலே ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் காணப்படுறார். அவரும் தெற்கு நோக்கி இருக்கார். இந்த கோயிலோட கடைசியா இருக்கிற சன்னதி ஆண்டாள் சன்னதி. இந்த கோயிலோட தரை தளத்தை பிரமாதமாக அமைச்சிருக்கா. கோயில் உள்ளே மடப்பள்ளி இருக்கு. அதே மாதிரி கோயிலுக்கு ஒரு நல்ல நந்தவனமும் வச்சிருக்கா. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வந்து புங்க மரம். கோவிலோட தீர்த்தம் வந்து காவேரி முத்தார். இந்த கோயில் 108 திவ்ய தேசத்துல ஒன்னா கருதப்படலைனாலும் இந்த கோவிலை பத்தி வால்மீகி, பரத்வாஜர், வசிஷ்ட முனிவர்கள்லாம் ரொம்ப உயர்வா பதிவிட்டு இருக்கா. இந்த கோவில் வந்து அபிமான கஷேத்திரத்துல ஒன்னா கருதப்படுறது. சமீப நாட்களாக பலரும் இந்த கோயிலை தட்சிண அயோத்தியா அல்லது தென்னக அயோத்தியான்னு புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருக்கா. நமக்கு இந்த சேலம் அயோத்தியாப்பட்டினம் கோதண்டராமர் கோயிலை பற்றி எடுத்து சொன்ன திரு சுரேஷ் ஐயங்கார், திரு ராகவன் இவா 2 பேருக்கும் நமது நன்றிகள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.